வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். நம்ம சினிமாவில் நடிகர்கள் பல கேரக்டரில் நடிக்கிறது புதுசு இல்லை. இப்போ உள்ள டெக்னாலஜியில் அதெல்லாம் சாதாரண விஷயம். 70s நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நவராத்திரி படத்துக்காக 9 கேரக்டரில் நடிச்சிருப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 12 கேரக்டரில் ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1970 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான படம் நவராத்திரி. இதில் நடிகர் சிவாஜி 9 வேடங்களில் நடிச்சிருப்பார். அந்த படத்திற்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே நடிகர் நம்பியார் 12 கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அந்த வாய்ப்பு அவருக்கு ஈஸியாக கிடச்சிடல. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் என்பவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு துப்பறியும் நாவல் திகம்பர சாமியார். அந்த நாவலை அந்த பெயர்லேயே படமாக எடுக்க மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் முடிவு செஞ்சாங்க. டி.ஆர். சுந்தரம் இயக்கத்தில் வெளியான திகம்பர சாமியார் படத்தில் ஹீரோவுக்கு 12 கேரக்டர். முதல்ல இந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு நடிகர் எம்ஜிஆரோட நாடக மேடை குருவான காளி என் ரத்தினத்துக்கு தான் கிடச்சிது. ஆனால் அவரோட நடிப்பில் திருப்தி இல்லாததுனால அவரை அந்த படத்துலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடிகர் எம்ஜிஆரோட மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணிக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அவரோட நடிப்பிலையும் இயக்குனர் சுந்தரத்துக்கு திருப்தி இல்லை. அப்புறம்தான் நடிகர் நம்பியார் திகம்பர சாமியார் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆனார். இந்த படத்தில் அவருக்கு 12 கேரக்டர். இதில் சில வேடங்களை டெஸ்ட் ஷூட்டுக்காக போட்டு பார்த்தாங்க. அந்த வேடங்கள்லாம் நம்பியாருக்கு கச்சிதமாக பொருந்தியது. அந்த படத்தில் நடிகர் நம்பியாரோட நடிப்பை பார்த்த இயக்குனர் சுந்தரம், இனிமே இந்த சினிமா உலகில் உன்னை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லி பாராட்டினாராம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.